السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை ஓதுவோம். யார் இந்த சலவாத்தை ஓதுகின்றாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயத்திலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அதே போன்று நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை யார் இந்த சலவாத்தை ஓதுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இன்றிலிருந்து நாம் இந்த சலவாத்தை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். மிகவும் சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையுடைய நாள், யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நாம் அதிகமாக சலவாத்துக்கள் கூறுவதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நபி அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை கூறுவோம். இந்த சலவாத்தை கூறுவதன் மூலமாக வெற்றி, சந்தோஷம் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த சலவாத் என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. மீண்டும் ஒரு முறை அந்த சலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون என்று வரக்கூடிய இந்த சலவாத்தினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை நினைவு கூறும் போதெல்லாம் அவர்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக. மற்றும் அலட்சியம் செய்பவர்களால் அவர்கள் நினைவு கூறப்படாத போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சலவாத்தை நாம் அசருடைய தொழுகைக்கு பின் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த சலவாத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.